இத்தனையும் பண்ணிட்டு இப்போ போகிறோமே என்னை காப்பாற்றிக்கலாம் முருகான்னு விழுந்துட்டாலுமே காப்பாற்றிக்கலாம். அதுக்கு தான் அருணகிரிநாதர் எல்லாம் முடிச்சுட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ட்டு கோபுரத்து மேலேருந்து தன்னை உயிரை மாய்த்து கொள்றதுக்கு குதிக்கிறாரு. அந்த குதிக்கிறப்ப என்ன நினைக்கிறாரு, இந்த முருகனுடைய அனுகிரகத்தால் அவரை நினச்சி உள்ள முருக நினைக்கிறார். சும்மா வாயில் சொல்ல உள்ள முருக நினைக்கிறப்போ முருகன் கையேந்துறார். கையேந்தி அவர் தாங்கி பிடிக்கிறார். அவர் எவ்வளவோ பாவங்களை செய்தவர். ஆனால் கடைசி நிமிஷத்தில் அந்த உள்ளம் சரணாகதி. அதை தான் சொல்கிறார், சரண கமலாலயத்தை அரணிமிடம் நேரம் மட்டில் தவமுறையில் தியானம் வைக்க அறியாத சடக கசட மூட மட்டி பவவினையிலே தனித்த தமிழ் மிடியால் மயக்கம் உருவேணுங்கிறார். கமல சரணாலயத்தை, இந்த நீ கொடுத்த உடம்பு இது கமலாலயன்னு ஏன் சொல்கிறோன்னா 1008 இதழ் சகஸ்ரநாமம் அதை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அங்கே தான் நீ இருக்கிற, இது உன் தேகம், நீ கொடுத்த தேகம். சரண கமலாலயத்தை அரை நிமிடம், ஒரு அரை நிமிஷம் கூட என்னால் தவமுறையில் தியானம் வைக்க. அப்போ தமம் வேற தியானம் வேற. தியானங்கிறது நினைக்கிறது, தவங்கிறது அதுவாகவே மாறுகிறது. தவமுறையில் தியானம் வைக்க அறியாத, எனக்கு தெரியல, நான் கசட மட்டி மூட பவவினை பாவத்தின் காரணமாக பிறப்படுத்திருக்கேன். நான் செஞ்ச பாவத்தின் காரணமாக பவவினையிலே சனித்தன பிறக்கிறது. அப்போது எவ்வளோ தூரம் தன்னை அவர் இழிவு நிலைக்கு படுத்தி சொல்லுறாரு. இன்னும் சிலர் ஏது பிழை செய்தாலும் ஏழையோனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே அப்படிங்கிறாரு. முருகப்பெருமான்கிட்ட முறையிடுறாங்க. தனி முதலே நாயேன் பிழைக்குமாறு பேசு, நீ என்கிட்ட பேசுப்பா, நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எனக்கு பேசுன்னு கேட்குறார். இதெல்லாம் எதுக்கு நம்ம எடுத்துக்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சா, வயசாகி போச்சு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. வாழ்வினுடைய இறுதி நிலையில் கூட உங்களுக்கு அவருடைய அனுகிரகம் கிடைத்தால் பிறவி இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் அருணகிரிநாதர். வாழ்ந்தவங்க சரித்திரம். அவர் சொன்னாரு, சரணகமலாலயத்தை அரை நிமிடம் நேரம் மட்டில் தவமுறையில் தியானம் வைக்க அறியாத, எனக்கு தெரியல, நான் எப்படிப்பட்டவன், கசட மூட மட்டி, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியல, நீ தான் எனக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறான். இதை விட என்ன வேணும் உதாரணம்? நமக்கு இதெல்லாம் தெரியலையா, நமக்கெல்லாம் புரியலையா, இதெல்லாம் நமக்கு ஒத்து வர, அப்படி நினைக்காதீங்கிறதுக்கு தான் அவர் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். அவர் தன்னை கசடன்கிறாரு. கசடுன்னா என்ன அர்த்தம்? ஒன்றில் வடிகட்டின முட்டாள், மூடன், மட்டி. அரை நிமிஷம் கூட என்னால் வைக்க முடியலையே, உன்னை நினைச்சி மனமுருகி தவமுறையில் தியானம் வைக்க முடியல அப்படிங்கிறாரு. அதனால் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சரணாகதி. ஏது பிழை செய்தாலும் ஏழையோனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, தனி முதலே நாயேன் பிழைக்குமாறு பேசினே. முருகப்பெருமானுக்கிட்ட பெரியவங்க எல்லாம் தன்னுடைய இதை இது பண்ணுறாங்க. நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு நல்கூறாய் நீடார் சடாரத்தின் மீதே பராபரத்தை நீகான் எனாவன சொல்ல அருள்வாயங்கிறார் அருணகிரிநாதர். நீ வேறு நான் வேறு, வேதங்கள் சொல்லிருச்சு, அகம் பிரம்மாஸ்மின்றிச்சு, தத்துவமசின்னு சொல்லிருச்சு, வேதங்கள் சொல்லிருச்சு. இருந்த என்ன பிரயோஜனம்? என்னால் அப்படி ஒன்று நான் நீ ஒன்றுங்கிற பார்க்க முடியலையே. அதனால் நீ வேறு எனாது இருக்க நான் வேறு எனாது இருக்க, நீ நானும் வேறுங்கிற வேறுபாடே வேண்டாம். நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய், நான் நீ ஒன்றுங்கிற மாதிரி வாழ்கிறதுக்கு எனக்கு அருள் கொடு. நீடார் சடாரத்தை, இந்த விரிந்த பராபரத்தை, இந்த பிரபஞ்சத்தில் நீ காண் பரம்பொருளை நீ காண்கிற அந்த எனக்கு அந்த உத்தரவை நீ கொடுறான்னு கேட்குறாரு. எல்லாம் இறைவன்கிட்ட சரணாகதி தான். அண்டமா அவனியாகி அரியவுனா பொருள் அதுவுமாகி துண்டர்கள் குருவுமாகி துகள் அருள் தெய்வமாகி என் திசை போட்ட நின்ற என் அருள் ஈசரான தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. ஏன் சிரசை காக்கன்னு சொல்கிறான்னா, அங்கே தான் பரம்பொருள் வீட்டிருக்காரு. உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே வச்ச தெய்வமாக இருக்குங்கிறாங்க. அங்கே தான் இருக்கார் பரம்பொருள்.
அதனால் நம்ம உடலம்பே சரணகமலாலயம்தான். அதுக்காக சொல்ல வரேன். உடம்பு எப்படிப்பட்டது? சரண கமலாலயம். மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாகதம் விசித்திய ஆக்னா சகசிரதலம். அதனால எல்லாம் நாம தான். நீங்கள் உங்களை மாயா உலகத்திலே மதிமயங்கி நில்லாமல் நின் மங்காத ஜோதியிலே மகிழ்வதுதான் எக்காலம். மாயா உலகம். இந்த மாயங்கிறத திரை எனக்கு மூடி கண்ணெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு எந்தையும் என்னை பார்க்க விடாமல் மறைச்சிக்கிட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த திரையெல்லாம் விளக்கி எனக்கு உன்னுடைய காட்சியை கொடுத்து உண்மை நிலையை புரிய வைன்னு கேட்குறாங்க மகான்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒன்றும் இதுக்காக ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கொண்ட கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. அந்த ஹம்சம்ங்கிற சவுண்டை நீங்கள் உணருங்கள். கேட்க முடியாது, உணருங்கள். ஏன்னா இட்ஸ் சவுண்ட்லெஸ் ஒன். அது சத்தம் இல்லாதது. அஜபா காயத்ரிங்கிறது சவுண்ட்லெஸ், அது ஒளியே கிடையாது. அப்போ ஒளி இல்லாத ஒரு இயக்கம் காற்று. அது எங்கே கேட்கும்? பிரபஞ்சத்தில் மட்டும்தான் கேட்கும். அப்போ நீங்கள் அதை கேட்கணுன்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்குள்ளார போகணும். அந்த உள்ளார போனீங்கன்னா மூலாதாரத்தில் போய் அது முட்டும் போது அந்த சவுண்டு வரும். அங்கே அது எழுப்பும். அப்புறம் மேலே வரும். அப்போ ஒவ்வொரு சவுண்டை நீ கேட்கலாங்கிறாரு. சங்கோசை, மணி ஓசை, கடல் ஓசை எல்லாம் கேட்கலாங்கிறாரு. எல்லா வித நாதங்களும். அதான் நாதம். நாத பிந்து அலாதி நமோ நமோ, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ, ஞான பண்டித சுவாமி நமோ நமோ, வெகு கோடிங்கிறாரு. அப்போ அந்த நாதங்களை நீ கேட்கணும். அதான் நாத பிந்து அலாதி நமோ நமோ. இதெல்லாம் நீ கேட்டாதான் அவரை நீ பார்க்க முடியும். அதுக்கு தான் அதான் சொல்கிறார். நாத பிந்து அலாதி நமோ நமோ, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ, ஞான பண்டித சுவாமி நமோ நமோ, வெகு கோடி. புரிஞ்சுக்கணும். பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் உண்மை சத்திய வாக்குகள். இது நம்ம ரியாலிட்டியாக அனுபவபூர்வமாக நாம் உணரணும். இதை நீங்கள் உணர மட்டும்தான் முடியும், பார்வைக்கு கிடையாது. காற்று இங்கே இருக்குது, உணர்வால் மட்டும்தான் உணர முடியும். சூரிய ஒளி எல்லா பக்கம் பரவி இருக்குது. அதுக்கு சக்தி இல்லைன்னல்ல. ஒரு குவிலன்ஸை வச்சு கீழே ஒரு பஞ்சையோ பேப்பரையோ வச்சதுன்னா நெருப்பு பற்றிக்குது. அப்போ நெருப்பு எங்கேருந்து வருது? புரிஞ்சுக்கணும். சக்தி பரவே இருக்குது, அதை குவிக்கணும். நமக்குள்ள அந்த சக்தியை குவிக்கிறப்போ அது வெளிப்படும். உடம்பு பூரா பரவே இருக்குது. பசுவனுடைய உடம்பு பூரா பால் பரவே இருக்கு. ஆனால் அதனுடைய காம்பில் தான் நம்ம பாலை எடுத்துக்க முடியும். கொம்பில் போய் நீ பால் பீச்ச முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த மாதிரி மூலாதாரங்கிறது முக்கியமான பகுதி. அங்கே நீ இறையருள் பார்க்கலாம். அங்கேருந்து நீ சக்தியை ஒவ்வொரு சக்கரமலையாக மேலே ஏற்றிட்டு போய் மேலே சேர்ந்தேன்னா அந்த நிறைவடையலாம். பிறப்பற்ற நிலை. அந்த ஒளி தேகத்தை நீ பார்த்துடலாம். வேற என்ன உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸில் வேற என்ன உங்களுக்கு சந்தேகங்கள்? பசுபதி ஒன்றுமே கேட்கலையே. போன தடவை கிளாஸில் என்னெல்லாம் நோட்டு போட்டு எழுதிட்டு போனீங்களே, அதை பார்த்தீங்களா, கேட்டீங்க? இதை ஒன்றுமே சொல்லலையே. அப்பப்போ நடைமுறை டவுட் இருந்தால் நோட் பண்ணிவிடுவாங்க. எல்லாருமே கலந்துக்கலாம். ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ தான் செய்யணும் அப்போ தான் செய்யணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு டைம் பஸ்ஸில் போகிறீங்க, அப்படியே மனசை விட்டுருங்க. நீங்கள் மனத்தை லயப்படுத்திட்டீங்கன்னா பாட்டு கேட்காது, பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிற கேட்காது. ஒன்று தூங்குறப்ப ஏதாவது கேட்குறீங்களா? இலை வீட்டில் படுத்திருக்கான் ஒருத்தன், சவுண்ட் செட்டு வச்சுருக்காங்க. போய் அவனை எழுப்புறோம், எந்திரிக்க மாட்டேங்கிறான், அசந்து தூங்குறாங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த அசந்து தூங்குதல்னா என்ன அர்த்தம்? அதை தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலங்கிறார். அப்போ உங்களுக்கு உயிர் இருக்குல்ல, அப்போ என்ன நடக்குது? ஏன் அந்த சத்தம், இப்போ ஒப்பேரி சத்தமோ அந்த பாட்டு சத்தமோ பக்கத்தில் கத்துற சத்தமோ எதுவுமே உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. தட்டுனா கூட எந்திரிக்க மாட்டேங்கிறீங்களே. அப்போ ஐம்புலன்கள் அங்கே அடங்கி போயிருது. அந்த ஒரு நிலைக்கு உங்களை உயர்த்திக்குங்க. அப்போ தூங்கிறது யாரு அப்படிங்கிறத பார்த்துங்க. அங்கே கனவு காண்றது யாரு அப்படிங்கிறத அலர்னைஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு? விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, மூணுக்கு நான் தான் ஏன் சாட்சிங்கிறாரு பரம்பொருள். மூணுக்கும்
நான் தான் சாட்சி. நீ என்னத்தை பார்க்குற, நீ என்னத்தை கேட்குற, எல்லாம் நான் தான். புரிஞ்சுக்கணும். அந்த தத்துவத்துக்குள்ளே இருக்க உண்மையை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அசந்து தூங்குறவங்க எல்லாத்தையும் இழந்துடுறீங்கல்ல. அப்போது அந்த தூக்கம்னா என்ன, அப்போ என்ன நடக்குது அந்த